இந்த ஹாலிடேஸ்க்கு நாங்க போயிட்டு வரலான்னு நெனச்ச ஊர் பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி. ஒரு 2, 3 ஊர் வந்து பிளான்ல இருந்துச்சு. லாஸ்ட்டா வந்து கன்னியாகுமரி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு, ஒரு 2 நாள் ட்ரிப்பா வந்து கெளம்பியாச்சு. பொள்ளாச்சியிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும் கார்ல போயிட்டு, அப்புறம் திண்டுக்கல்லேருந்து ட்ரெயின்ல போய்க்கலான்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணி கெளம்பியிருந்தோம். போற வழியிலேயே ஹைவேஸ்ல நிறுத்தி டிஃபன்லாம் சாப்பிட்டு கெளம்பிட்டோம். நாங்க யார் யார் போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 ஃபேமிலி சேர்ந்து தான் போறோம். திண்டுக்கல்லேருந்து நாகர்கோவிலுக்கு வந்தே பாரத் ட்ரெயின்ல தான் போயிருந்தோம். ஒரு 10 மணிக்கிட்ட வண்டி எடுத்துச்சு. அங்க போய் ரீச் ஆன டைம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணிக்கிட்ட நாங்க போயிட்டோம். நாகர்கோவிலேருந்து ஒரு 10, 15 கிலோமீட்டர் போனோம் அப்டின்னா கன்னியாகுமரி வந்துருது. அங்க ரூமில் நின்னு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் அவ்வளோ பிரம்மாண்டமா நின்றிருந்தாரு. கூட்டம் வந்து லீவு நாள் அப்படிங்கிறனாலயா என்னன்னு தெரியல, கூட்டம் அதிகமா தான் இருந்துச்சு. நேரடியா போய் டிக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீண்ட கியூ இருந்துச்சு. உள்ள போறதுக்கே கொஞ்சம் டைம் அதிகமா ஆகும். ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணி போனீங்க அப்படின்னா, கொஞ்சம் சீக்கிரமா உள்ள போக முடியுது. நாங்க அந்த மாரி தான் புக் பண்ணி வச்சிருந்தாங்க, வந்திருந்தோம். பார்த்தீங்கன்னா, பக்கத்துல நின்னு பார்க்கறக்கு அவ்வளோ பிரம்மாண்டமா இருந்துச்சு. இங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா போறோம் அப்படிங்கிறனால, எத பார்த்தாலுமே வந்து பிரமிப்பா இருந்துச்சு. அதுவும் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா, பார்க்கறக்கு நல்லா இருந்துச்சு. கூடவே கொஞ்சமா பயமும் இருந்துச்சு. லீவ் டைம் இல்லாம மத்த நாள் பிளான் பண்ணி போனீங்க அப்படின்னா, கொஞ்சம் பார்க்கறக்கு நல்லாவும் இருக்கும். கொஞ்சம் அமைதியா பார்த்துட்டு வரலாம். இங்க கன்னியாகுமரியில பார்க்கறக்கு நெறைய இடங்கள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்தடுத்த வீடியோல அதெல்லாம் பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய்.